வணக்கம். நீங்க எங்களுக்கு அனுப்பின ஒரு சின்ன கதைக்குள்ள ம், இவ்ளோ விஷயம் இருக்குன்னு நாங்களே எதிர்பார்க்கல. ஆமா. பார்த்தா இது ஒரு பேய் வீடு, ஒரு தொழிலாளி, இத பத்தின ஒரு நீதி கதை மாதிரி தெரியலாம். ஆமா. மேலோட்டமா பாக்கும்போது அப்படிதான் தோணும். ஆனா கொஞ்சம் ஆழமா பார்த்தா நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது, கவனக்குவிப்புங்கிற ஒரு சாதாரண விஷயத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு புரிய வைக்கிற ஒரு உளவியல் பாடம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. நிச்சயமா. இது வெறும் கதை இல்ல, ஒரு உருவகம். உளவியல்ல நாங்க நெகட்டிவிட்டி பயஸ்னு ஒண்ணு சொல்வோம். நெகட்டிவிட்டி பயஸ்? ஆமா. அதாவது எதிர்மறை சார்பு. நம்ம மூளை இயல்பாகவே கெட்ட விஷயங்கள் மேல அதிக கவனம் செலுத்தும். இந்த கதையில வர்ற ஊர் மக்கள், அவங்க அந்த பயஸ்க்கு ஒரு சரியான உதாரணம். ஓ, சரி சரி. ஆனா, அந்த தொழிலாளி மட்டும் அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறார்? அவர் தற்செயலா செஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு மனநலத்துல காக்னிட்டிவ் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சக்தி வாய்ந்த நுட்பத்தோட ரொம்ப பொருந்தி போகுது. காக்னிட்டிவ் டிவ்யூஷன். அத பத்தி தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி, முதல்ல கதையை ஒரு தடவை பாத்திரலாம். ஒரு ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா ஒரு வீடு இருக்கு. ம். அந்த வீட்ல ஒரு பூதம் இருக்குன்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு. இதனாலே அந்த பக்கமே யாரும் போறதில்ல, வாடகைக்கும் யாரும் வரதில்ல. இங்கேயே நம்மளோட முதல் உளவியல் கருத்து வந்துருது. அந்த பூதம். ஆமா. அது உண்மையிலே இருக்கா இல்லையாங்கிறது 2வது விஷயம். ஆனா அத பத்தின ஒரு எண்ணம் மட்டும் போதும். ஒரு பெரிய வீட்டையே முடக்கி போட. இதுதான் நம்ம மனசுலயும் நடக்கும். கரெக்ட். ஒரு சின்ன சந்தேகம், ஒரு சின்ன பயம். அது உண்மையான பிரச்சனையா மாறுறதுக்கு முன்னாடியே அந்த எண்ணமே நம்மள முடக்கி போட்டுடும். உண்மைதான். கதைப்படி இந்த விஷயம் தெரியாம யாராவது வெளியூர்ல இருந்து வந்து தங்கினா அந்த பூதம் அவங்கள சும்மா விடாதான். ராத்திரியில பாத்திரங்கள் உருள்ற சத்தம் கேக்கும். யாரோ பெரிய உருவம் டம் டம்னு மாடியில நடக்கிற மாதிரி சத்தம் கேக்கும். முதல்ல மெதுவா ஆரம்பிக்கிற இந்த சத்தம் அவங்க அத கவனிக்க கவனிக்க அதிகமாயிட்டே போகுமா. கவனிக்க கவனிக்க அதிகமாகும். இந்த வரி ரொம்ப முக்கியம். ஆமா. அந்த பூதம் யாரையும் நேரடியா தாக்கல. அது சத்தத்தை மட்டும்தான் உருவாக்குது. அதாவது ஒரு தூண்டில். ஓ, ஒரு தூண்டில் மாதிரி. ஆமா. அந்த தூண்டில்ல யார் சிக்கிறாங்களோ அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. நம்ம மூளையோட அந்த எதிர்மறை சார்பு இங்க தான் வேலை செய்யுது. ஒரு சின்ன நெகட்டிவ் சத்தம் கேட்டா போதும், நம்ம மூளை உடனே என்ன ஆபத்து, எங்கேந்து வருதுன்னு முழு கவனத்தையும் அது மேல திருப்பிடும். அந்த வீட்டுக்கு வர்றவங்களும் அதான் செய்றாங்க. அதேதான். அதனாலேயே அங்க தங்குறவங்க நிம்மதியா தூங்க முடியாம பயத்திலேயே சில நாள்ல வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிடுறாங்க. இது பல வருஷமா நடக்குது. ம். இப்போதான் கதையில ஒரு திருப்பம் வருது. குறைந்த வாடகைக்கு வீடு தேடி ஒரு கூலி தொழிலாளி வர்றாரு. சரி. அவருக்கு இந்த வீட்டை பத்தின பின்னணி எதுவுமே தெரியாது. இது ஒரு சுவாரஸ்யமான செட்டப். ஒரு கட்டுப்பாடான பரிசோதனை மாதிரி. ஆமா. சூழல் ஒண்ணுதான். ஆனா உள்ள வர நபரோட மனநிலை, அவரோட அன்றாட யதார்த்தம் முற்றிலும் வேற. பிரச்சனை பத்தி எந்த முன்முடிவும் இல்லாத ஒருத்தர் உள்ள நுழையும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். வீட்டு உரிமையாளர் வேற வழி இல்லாததால சரி இவரும் கொஞ்ச நாள்ல ஓடி போயிடுவாருங்கிற நினைப்போட அந்த வீட்டை குறைந்த வாடகைக்கு கொடுக்கறாரு. ம். ஆனா அவர் நினைச்சதுக்கு மாறா பல மாசமாகியும் அந்த தொழிலாளி அங்கேதான் இருக்காரு. வீட்டு ஓனருக்கு ஒரே ஆச்சரியம். இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். பலரையும் விரட்டி அடிச்ச அதே சூழல்ல இவரால மட்டும் எப்படி இருக்க முடிஞ்சது? இதுக்கான பதில் தான் கவனத்தை எப்படி பயன்படுத்துறதுங்கிற கலையோட திறவுகோல். வீட்டு உரிமையாளருக்கும் இதே கேள்விதான். ஒரு நாள் அந்த தொழிலாளிய போய் பார்க்கறாரு. தயங்கி தயங்கி, ஐயா, உங்களுக்கு ராத்திரியில தூங்கும்போது எந்த தொந்தரவும் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. கவனிச்சீங்களா? அந்த உரிமையாளர் தொந்தரவு இருக்கும்னு எதிர்பார்த்து தான் கேக்குறாரு. ஆமா. இதுக்கு பேரு கன்ஃபர்மேஷன் பயஸ். நாம எதை நம்புறோமோ அதுக்கான ஆதாரத்தை தான் தேடுவோம். பூதம் இருக்குன்னு அவர் நம்புறார். அதனால அந்த தொழிலாளியும் அதை உறுதிப்படுத்துவாருன்னு எதிர்பார்க்கிறார். ஆனா அந்த தொழிலாளி ரொம்ப இயல்பா ஒரு பதில் சொல்றாரு. அதுதான் இந்த கதையோட மையம். ஹம். அவர் சொல்றார், ஐயா, நான் ஒரு கூலி. நாள் முழுக்க கல்லுடைச்சிட்டு உடம்பு அழுத்து போய் ராத்திரி படுக்க வருவேன். ஆரம்பத்துல ஏதோ பாத்திரம் உருள்ற மாதிரி லேசா சத்தம் கேட்டுச்சு. அவர் அந்த சத்தத்தை கேட்கலன்னு சொல்லல, கேட்டதுன்னு ஒப்புக்கிறார். ஆமா. இது ரொம்ப முக்கியமான ஒரு நுணுக்கம். அவர் பிரச்சனைய மறுக்கல, இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்கு அவர் கொடுத்த ரியாக்ஷன் தான் வித்தியாசமானது. கரெக்ட். அவர் தொடர்ந்து சொல்றார், ஆனா எனக்கு இருந்த களைப்புல நான் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. படுத்தா போதும்னு அப்படியே தூங்கிடுவேன். நாளா நாளா அந்த சத்தம் குறைஞ்சு இப்ப சுத்தமா கேட்கறதே இல்ல அப்படின்னாரு. ஆ. இந்த ஒரு பதில் தான் எல்லாத்தையும் மாத்துது. இப்போதான் நாம அந்த காக்னிட்டிவ் டிஃப்யூஷன்ங்கிற விஷயத்துக்கு வரோம். தமிழ்ல இத அறிவாற்றல் விலகல்னு சொல்லலாம். அறிவாற்றல் விலகல். எளிமையா சொன்னா, உங்க மனசுல ஒரு எண்ணம் ஓடுதுன்னா,
அந்த எண்ணம் நீங்க இல்லன்னு புரிஞ்சுக்கிறது. ஓகே. அந்த எண்ணத்துக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு இடைவெளியை உருவாக்குறது. அந்த தொழிலாளி அதான் செஞ்சாரு. அவர் காதுல சத்தம் கேட்டுச்சு. ஆனா அவர் ஐயோ இது என்ன சத்தம், இது என் பிரச்சனைன்னு அந்த எண்ணத்தோட ஒட்டிக்கல. ம். ம் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு அதோ பொருட்டா மதிக்காம தனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லங்கிற மாதிரி விலகி நின்னுட்டார். ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு சந்தேகம். இது கேட்கறதுக்கு பிரச்சனையை கண்டுக்காம விடுற மாதிரி இல்லையா? ஆனா ஒரு பிரச்சனையை தீர்க்க போராடுறது தானே இயல்பு. ஆமா. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை வீட்டுக்குள்ள திருடன் வந்திருந்தா அப்பவும் அவரு ஏதோ சத்தம் கேக்குதுன்னு தூங்கியிருப்பாரா? இங்க கேக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுதான் இந்த கதையோட நுணுக்கம். சரி. நாம எதை புறக்கணிக்கணும், எதுக்கு எதிரா போராடணும்னு தெரியணும். அந்த தொழிலாளி புறக்கணிச்சது ஒரு மனப்பூதத்தை. அதாவது அவருக்கு நேரடி அச்சுறுத்தல் இல்லாத வெறும் சத்தத்தை மட்டும் எழுப்பின ஒரு விஷயத்த. ஓ. இது நம்ம மனசுல வர்ற தேவையில்லாத கவலைகள், பயங்கள் மாதிரி. நான் இந்த இன்டர்வியூல தோத்துட்டா என்ன பண்றதுங்கிற எண்ணம் ஒரு மனபூதம். ஆனா திருடன் வர்றது ஒரு நிஜமான அச்சுறுத்தல். அதுக்கு உடனடி நடவடிக்கை தேவை. புரியுது, புரியுது. ஆக காக்னிட்டிவ் டிஃப்யூஷன் என்பது நம்மளோட உள் உலகத்துல, அதாவது எண்ணங்கள், உணர்வுகள் அளவுல வேலை செய்யற ஒரு கருவி. புற உலகத்துல ஒரு பிரச்சனை இருந்தா அதுக்கு செயல்பாடுதான் தீர்வு. ஓகே. இப்ப தெளிவா புரியுது. உள் உலகத்துல வர்ற பூதங்களுக்கு நாம கவனம் கொடுக்க அது பெருசாகுது. ஆமா. அந்த தொழிலாளி தன்னோட கவனத்தை, அதாவது தன்னோட சக்திய அந்த சத்தத்துக்கு கொடுக்கவே இல்ல. மிகச்சரியா சொன்னீங்க. இது இன்னைக்கு இருக்கிற அட்டென்ஷன் எக்கானமி உலகத்துக்கு ரொம்ப பொருந்தும். அட்டென்ஷன் எக்கானமி. ஆமா, நம்மளோட கவனம் தான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய மூலதனம். சமூக வலைதளங்கள், 24 மணி நேர செய்தி சேனல்கள், இவையெல்லாம் நம்ம கவனத்தை ஈர்க்க போராடுற நவீனக்கான பூதங்கள். ஆஹா, நல்ல ஒப்பீடு. ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேக்குது, அது அந்த பாத்திரம் உருள்ற சத்தம் மாதிரி தான். நாம அதை எடுத்து பார்த்து அதுக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கும்போது அந்த பூதத்துக்கு நாம தீனி போடுறோம். அத நம்மளோட நேரத்தையும் மன அமைதியும் சாப்பிட்டு வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த தொழிலாளி செஞ்சது ஒரு விதமான அட்டென்ஷன் டிசிப்ளின், அதாவது கவன ஒழுக்கம். கரெக்ட். அவருக்கு எது முக்கியம்னு தெளிவா தெரிஞ்சிருந்தது. நாள் முழுக்க உழைச்ச உடம்புக்கு ஓய்வு தான் முக்கியம், அர்த்தமில்லாத சத்தம் இல்ல. ஆமா, இது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. போன வாரம் ஒரு முக்கியமான ரிப்போர்ட் முடிக்க வேண்டியிருந்தது. அப்போ மனசுல இந்த ரிப்போர்ட் சரியா வரலன்னா என்ன ஆகும்னு ஒரு சின்ன கவலை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது என் வேலையை பாதிச்சது. அப்புறம் இந்த கதை ஞாபகத்துக்கு வந்தது. சரி, இந்த கவலைங்கிற பூதத்தோட சண்டை போட வேண்டாம், நம்ம வேலையை பார்ப்போம்னு முழு கவனத்தையும் ரிப்போர்ட்ல வச்சேன். அப்புறம் சூப்பர். உங்க குறிப்புல இருந்த சில வரிகள் இப்போ இன்னும் ஆழமா புரியுது. மனம் அது மாறிக்கொண்டேதான் இருக்கும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்ல, இது ஒரு யதார்த்தம். அதை ஏத்துக்கிறது தான் முதல் படி. கண்டிப்பா. அது மனசோட இயல்பு. ஒரு நதி மாதிரி. அதுல நல்ல தண்ணியும் வரும், குப்பையும் வரும். ஆமா. ஏன் குப்பை வருதுன்னு நதியோட சண்டை போட முடியாது. குப்பைய கண்டுக்காம நமக்கு தேவையான தண்ணியை எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் புத்திசாலித்தனம். சரிதான். அந்த தொழிலாளி அதை தான் செஞ்சார். மனசுல சத்தம், அதாவது குப்பை வருது. ஆனா அவர் தனக்கு தேவையான ஓய்வை, அதாவது தண்ணீரை எடுத்துக்கிட்டார். அடுத்த வரி, அறிவு அது வழிகாட்டி கொண்டேதான் இருக்கும். அப்போ எந்த எண்ணத்துக்கு சக்தி கொடுக்கணும், எதை விடணும்னு முடிவு பண்றது தான் அறிவோட வேலையா? அதேதான். மனம் ஒரு குதிரை மாதிரி. அது இஷ்டத்துக்கு ஓடும். அறிவு தான் கடிவாளம். ம். எந்த பாதையில போகணும்னு முடிவு பண்றது அறிவுதான். அந்த தொழிலாளியோட அறிவு அவர் அறியாமலேயே ஒரு முடிவெடுத்தது. இந்த சத்தத்தை விட என் உடம்புக்கு ஓய்வு தான் முக்கியம். இந்த முன்னுரிமைப்படுத்துதல், அதாவது பிரையாரிட்டைசேஷன் தான் அறிவோட செயல்பாடு. ஆமா. நம்ம மனசுல ஒரே நேரத்துல 100 எண்ணங்கள் ஓடும். எதுக்கு நம்ம கவனத்தை கொடுக்க போறோங்கிற தேர்வு தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்போ கடைசி வரியான நல்ல முயற்சி எது மட்டுமே இறுதியில் வெற்றியை தேடித்தரும் என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ அந்த மனப்பூதத்தை விரட்டுறதுக்கான சிறந்த வழி நம்ம வேலையை ஒழுங்கா பாக்குறது தானா? சொல்லப்போனா ஒரு வகையில அப்படிதான். எதிர்மறை எண்ணம்ங்கிற இருட்ட விரட்ட நாம இருட்டோட சண்டை போட வேண்டியதில்ல. சரி. நல்ல முயற்சிங்கிறது தான் அந்த விளக்கு. அந்த தொழிலாளி பூதத்தோட மல்லுக்கட்டல அவர் தன் சக்தியெல்லாம் உழைப்புல போட்டாரு. உழைப்பு அவருக்கு களைப்பை கொடுத்துச்சு. அந்த களைப்பு அவருக்கு ஆழமான உறக்கத்தை கொடுத்துச்சு. அந்த உறக்கத்துல பூதம் தானா காணாம போச்சு. ஆக ஒரு எதிர்மறை எண்ணத்தை அழிக்கிறதுக்கான சிறந்த வழி ஒரு ஆக்கப்பூர்வமான செயலுக்கு நம்ம சக்தியை திருப்புறது தான்.
நீங்க ஒரு விஷயத்துல தீவிரமா உழைக்கும் போது கவலைப்பட உங்களுக்கு நேரம் இருக்காது. ஆக நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஆய்வோட சாராம்சம் இதுதான். நம்ம மனசுல இருக்கிற பூதங்களோட ஒரே உணவு நம்ம கவனம்தான். ஆமா. நாம அந்த உணவை கொடுக்காத வரைக்கும் அதுங்க நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. பிரச்சனையை எதிர்த்து போராடுறதை விட நம்ம கவனத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு மாற்றுறது ஒரு சிறந்த உத்தி. மிகச்சரி. அது நம்ம வேலையா இருக்கலாம், பொழுதுபோக்கா இருக்கலாம், இல்லனா அந்த தொழிலாளி மாதிரி நல்ல ஓய்வா கூட இருக்கலாம். ஆமா. கவனத்தை மாற்றுறதுனா பிரச்சனைய மூடி மறைக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு தெளிவான தேர்வை செய்யறது. சரி. அந்த தொழிலாளியோட வாழ்க்கையில உழைப்பும் ஓய்வும் தான் முக்கியம். அதனால சத்தம் முக்கியம் இல்லாம போச்சு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எது நமக்கு முக்கியங்கிற தெளிவு நமக்கு இருந்தா, இந்த மாதிரி மனக்குழப்பங்கள்ங்கிற பூதங்கள் நம்மள அதிகமா தொந்தரவு பண்ணாது. ரொம்ப ஆழமான, அதே சமயம் ரொம்ப எளிமையான பாடம். சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக ஒரு கேள்வி. ஆமா. இந்த கதையில கூலி தொழிலாளிக்கு அவரோட உடல் களைப்பு ஒரு வரமா இருந்துச்சு. அது இயல்பாவே அவர் மனசோட சத்தத்தை புறக்கணிக்க உதவி செஞ்சது. ம், ஆனா நாம பெரும்பாலும் உடல் ரீதியா களைப்படையறத விட மன ரீதியா தான் அதிகமா களைப்படையறோம். உண்மைதான். அப்படிப்பட்ட நேரங்கள்ல அதாவது மனசு மட்டும் அமைதி இல்லாம சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு எண்ணத்தை புறக்கணிக்கிறது அவ்வளோ சுலபமா இருக்குமா? உடல் உழைப்புக்கு இணையான ஒரு மன உழைப்பு எதுவா இருக்க முடியும்? எந்த ஒரு பயிற்சியோ பழக்கமோ நமக்கு அந்த தொழிலாளிக்கு கிடைச்ச மாதிரி இயல்பான ஒரு மன அமைதியை கொடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை நீங்க சிந்திச்சு பார்க்கலாம்.